உட்காருங்க சார், கூப்பிடுவா. சிங்கம் வணக்கம். எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் பண்ணி இது எடுக்கிறீங்களா? அப்படியே உங்களே ரேட்டு வர மாதிரி விடுங்க. அப்படியே உள்ள போங்க. அண்ணன் அப்படி எடுக்க வரும். மாவட்ட கலந்து எழுதியிருந்தேன்.
அதிசிறந்த திராவிடர்கள் தீராடும் தற்கரைது பிறையுடனும் தரித்தலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் என்பகுற எத்திசையும் புகழக்க இருந்த பெரும் தமிழனே உன் சீரிழமை பிறவி என்று செயம் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாநில பேரவை அறநிலையத்தின் இயக்க வரலாற்றை சிறப்பிக்க வரவேற்கிற மாவட்டத்தின் சார்பில் நான் சென்னை நல்கிய குடி இளைஞரும் இனியும் தமிழை இயங்கும் என்று கண்டி சிறப்பான ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மாநில பேரவை கூட்டத்திற்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்பதற்கு முன்னதாக மாநில பேரவை கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடாத்துவதற்கு அனுமதித்து அதிலும் சிறப்பாக இந்த அருங்காட்சி வண்ணத்திற்கு வாய்ப்பு தந்த மாநில அமைப்பிற்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியையும் புறப்படுத்திக் கொள்கிறேன். மாநில பேரவை கூட்டத்தினுடைய தலைவர் ஆற்றினுடைய மரியாதைக்குரிய ஐயா திருமேனாமன் அவர்கள் ஒரு மாநிலத்தின் முன்னோடியாக இருந்து இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கட்சி காக்கிற ஒரு சிறப்பான பண்பாளர், மனிதநேய மாண்பாளர், இதனை இழந்தாத உடன்முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் என்கிற குரலுக்கு இலக்கணமாக கொண்டவர். அது மட்டுமல்ல, அவர் இகழ்வாரை காணும் இடம் கூட தம்மை பொறுத்த தலைங்கிற குரலுக்கு இலக்கணமோ அப்படிப்பட்ட நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழகத்துடைய ஓய்வு சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ஐயா திருமேனாளர் அவர்களை அனைவரும் சார்பாக மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அத்துணைக்கு மேலாக நம்முடைய அமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளரை பார்க்கிற போது நான் மிக கவனமாக மிக நுணுக்கமாக அவருடைய கருத்துக்கள், அவர் தருகிற அறிக்கைகள், அவரை எடுத்து சொல்கிற விளக்கங்கள் ஏற்ப இந்த மாநாடு நிகழ்ந்துள்ளது. ஒரு இந்திய அளவு கூட அவருடைய வழிகாட்டிலிருந்து இந்த மாநாடு நடைபெறுகிறது. அவர் கட்டுப்பாடாமல் அதோடு மட்டுமல்ல மிக கவனத்தோடு சிறப்பாக செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற மாநில பொதுச் செயலாளரை நம்முடைய ஓய்வு அவருடைய கருத்துக்கள் நம்முடைய மூத்தோரை பார்க்கிறது ஒரு செய்தி தொகுப்புகள் அத்தனையும் வழிகாட்டும் ஒரு சிறந்த ஆற்றல் பெற்ற ஐயா பொதுச் செயலாளர்களை மாநில அமைப்பின் சார்பாக மாவட்ட அமைப்பின் சார்பாக வரவேற்று வழங்கியிருக்கிறேன். பொருளாளர் இலக்கண உறுப்பவர் ஐயா மாதவன் அவர்கள், இலக்கணமாக இருப்பவர் மாதவன் அவர்கள், சமுதாய மன்ற இயக்கத்திற்கு வழிகாட்ட இருப்பவர் ஐயா மாதவன் அவர்கள், அவர்களுடைய மாநில பொருளாளர்
ஐயா மாதவன் அவர்களை மாவட்ட சார்பாக வருக வருக வாழ்த்து வைக்க அன்போடு வேண்டுகிறேன். மாநில துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய ஐயா கண்ணன், ஐயா பெருமைக்குரிய நம்முடைய மாவட்டத்தில் இருந்த ஐயா ஐயனப்பிள்ளை வரமசிவம் அவர்கள் எல்லாம் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். அத்தோடு நம்முடைய மாநில தலைவர் ஜனசிங் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மாநில பிரச்சார செயலாளர் அன்பிற்குரிய ஐயா செல்வராஜனை வருக வாழ்த்துரைக்க என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து மாநில பிரச்சார செயலாளர் ஐயா செல்வராஜனையும் வருக வருக என்று மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன். மாநில அமைப்பு செயலாளர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய பார்த்தசாலை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாநில இணைச் செயலாளர் அன்பிற்குரிய இறகுமதி அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். மாநில துணை இணைச் செயலாளர் அன்பிற்குரிய ஐயா சந்திரசேகரன் அவர்களை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வணங்கி வரவேற்கிறேன். அடுத்து மாநில இணைச் செயலாளர் பெருமைக்கும் அருமைக்குரிய ஐயா சுபாசந்திரன் அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். மாநில இணைச் செயலாளர் ஐயா தங்கபாணி அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். மாநில இணைச் செயலாளர் கதாயன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். அத்துணைக்கு மேலாக சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு 33 மாவட்டங்களிலிருந்து வருகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள், இளைய பொறுப்பாளர்கள், சங்க உறுப்பினர்கள், இந்த சங்கத்துக்கு ஈடுபாக இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனைகளையும் தலைவணங்கி வருக வருக என்று புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக வரவேற்கிறேன். அத்துணைக்கு மேலாக இங்கே வருகையில் இருக்கிற சிறப்புக்குரிய நம்முடைய மனதில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாலைவனம் திட்டங்கள் சொல்லக்கூடிய துரையரசனாருடைய செல்வர் செய்தித்துறையை இணை இயக்குநராக இருந்த ஐயா காமராஜர் அவர்களை வரவேற்கிறேன். சிறப்பாக கூட்டத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது என் வீட்டில் படாததாக வருகையில் இருக்கிற அலுவலக குடும்பங்கள், வருகையில் இருக்கிற நன்கொடையாளர்கள், வருகையில் இருக்கிற ஏனைய உறுப்பினர்கள் அத்துணை பேரும் வரவேற்று அத்துணைக்கு மேலாக இந்த மகாலை சிறப்பாக வழங்கியிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய ராசி மூர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ்வதற்கு அருளையும் உழைத்துக் கொண்டிருக்கிற இயக்க தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், அறந்தாங்கிய நிர்வாகிகள், மனிதர்கள் நிர்வாகிகள் அத்துறைகளிலும் வருக வருக இந்த விழா சிறப்பதற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி பணிவான நன்றியை பணிந்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் இந்த மாநில பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நிலைபெறுமா இந்தியே நெஞ்சே ஜீவார் நித்தரம் எந்திராவுடைய கோயிலுக்கு உலகலமும் அளவிற்கு மெழுக்குமிட்டு ரூபாய் வணிகைக்கு புகழ்பாள் தலையாள் கும்பிட்டு கூட்டம் மாடி சங்கரா ஜெயபோற்றி சங்கரா ஜெயபோற்றி என்றும் அரைகுணன் பேர் செஞ்சலையம் ஆதி என்றும் ஆறுவா ஆறுவா என்றே அரசாணிலே என்று பக்தர் ஆன்மீக பிரிவர்கள் சொல்வார்களே, அதை போல சங்க உணர்ந்திக்க சகோதரர்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வருகிறேன். நம்முடைய மாநில தலைவர்கள் அல்லும் பகலும் அயராக உழைப்பார். அனைத்து மாவட்டங்களிலும் அண்ணா சிவநேனி, அண்ணா சிவநேனி எல்லாம் அப்படி பாடத்தோடு உடனே
கட்டி கொடுத்து அனைத்து சகோதரராக வாழ்த்து மிக புகழ்பெற்றவர்கள் என்பதை நான் பல்வேறு அவருடன் செல்லும் போது பல்வேறு மாவட்டங்களில் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட நம்முடைய சிறப்புமிக்க மாநில தலைவர் அவர்கள் இந்த பேரணி கூட்டத்திற்கு தலைமையாக வருகை தந்துள்ளதை நான் மனதார வரவேற்கிறேன். அதே போல கொரோனா காலத்திலும் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் அல்லும் பகலும் அயராது உழைத்து நம்முடைய அரசுக்கு கைதமிடுவதாகவும் மூத்தோர் முறையை வெளியிடுவதாகவும் மிக ஊக்கமுடன் செயல்பட்டு வரும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர்களையும் ஒவ்வொரு பைசாவுக்கும் உலகத்திலேயே இந்தியாவில் உலகத்திலேயே ஒவ்வொரு பைசாவுக்கும் சரியாக கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில பொருளாதார மாதவரியா அவர்களுக்கு உச்சமையாக இருக்க அலுவலகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதி அண்ணன், நம்முடைய பிரச்சார செயலாளர் செல்வராஜ் மற்றும் நம்முடைய பாஸ்கரன் முதலிய அலுவலக பணியாளர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சங்கத்துல அதாவது ஜீவோ என்றால் கண்ணன் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட மாநில துணைத் தலைவர் கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் மரியு அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தர்மபுரியினுடைய பரமசிம்மன் துணைத் தலைவர் பரமசிம்மம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய இணை செயலாளர் திருவண்ணாமலை சந்திரசேகர், நாமக்கல் ஜகாரி, கோவை தண்டவாணி ஆகியோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் விருதுநகர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் நம்முடைய மாநில இணைச் செயலாளர் ரகுபதி அவர்களையும் மாநில துணைத் தலைவர் தனசிங் அவர்களையும் நம்முடைய பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். எல்லா சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் என்ற சோதரிச சிந்தனையுடன் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரின் அமைச்சரவையில் பின்பற்றோர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் அறந்தாங்கி மாநகருக்கு மிக புகழ்பெற்ற புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஒட்டியுள்ள அறந்தாங்கி நகருக்கு நீங்கள் சிரமமாக ரயிலிலும் பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் வேன்களிலும் மிக சிரமமாக காலிக்காலியாக கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் உங்களுடைய பாடம் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதை போல ஒளி அமைத்து கொடுத்துள்ள நம்ம சகோதரர்களையும் இந்த பெரிய மண்டபத்தை நமக்கு அளித்திருக்கின்ற சந்தோஷ் உரிமையாளர்களையும் மற்றும் இந்த புகைப்பட கலைஞர்கள் உட்பட அத்தனை பேரையும் அத்தனை சகோதரர்களையும் அல்லும் பகலும் கடந்த 3 மாத காலமாக ஓய்வின்றி அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பொறுப்பு தலைவர் அண்ணன் பண்டம் சுப்பையா அவர்களுக்கு உற்றுணை உதவியாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று மாநிலத்தின் சார்பாக வரவேற்கிறேன். நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற ஒரு உறுதியை நாம் இந்த பேரவை பயன்படுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இதற்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தைக்கு தாய்க்கு முதல் வணக்கம். மாநில அளவில் மாநில பேரவையானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான மாநில பேரவைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் துணை பொறுப்பாளர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் கிளை பொறுப்பாளர்களையும் வழங்கி இந்த இரங்கல் முறையை வாசிக்கின்றேன். மையத்தில் வாக்காளர் வாக்குடன் வாக்குகளை தெய்வத்தில் வைக்கப்படும் என்று ஒருவர் சொல்வார். அதுபோல நேரில் இந்து இல்லை என்ற திருக்குறள் சொல்லுவது நெருங்கல் உணர்வுடன் இந்தில்லை என்றும் பெருமைப்படுத்தியும் உணர்வு என்று ஒருவர் சொல்வார். அதுபோல இந்த இயக்கத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கட்டி காத்து இந்த இயக்கத்திற்கு தோல் கொடுத்து இந்த இயக்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும் செயல்பட்டு நம்ம இயக்கத்தை பெருமைப்படுத்திய பல சகோதரர்கள்
இன்று இல்லை என்பதை நாம் நினைக்கிறோம். அவர்களை என் நன்றி கொண்டாடவில்லை செய்திருத்துக் கொண்ட மகத்தில் இந்த மக்கள் கொடுத்திருக்க அவர்களுடைய நன்றியை இன்று இறைவனுக்காக மாநில பேரவையின் முன்மொழிந்ததாக இங்கே வாசிக்கின்றேன். தருமபுரியில் நடைபெற்ற மாநில பேரவை கூட்டத்திற்கு பிறகு இயற்கை எய்திய பின்வரும் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் கிளை தலைவர் திரு என் விஜயன் அவர்கள் 20/1/24 அன்று இயற்கை எய்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் கிளை தலைவர் திரு இலா கண்ணன் அவர்கள் 24/2/24 அன்று இயற்கை எய்தினார். சென்னை மாவட்டம் வேளச்சேரி கிளை தலைவர் திரு கதி சோழையப்பன் அவர்கள் 8/3/24 அன்று இயற்கை எய்தினார். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிளை முன்னாள் தலைவர் திரு ஆர் சடகோபன் அவர்கள் 31/3/2024 அன்று இயற்கை எய்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளை முன்னாள் தலைவர் திரு தா ஞானையா அவர்கள் 12/4/24 அன்று இயற்கை எய்தினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிளை தலைவர் திரு வி கந்தசாமி அவர்கள் 24/24 அன்று இயற்கை எய்தினார். மதுரை மாவட்ட பிரச்சார செயலாளர் திரு சௌ பார்த்தசாரதி அவர்கள் 22/4/24 அன்று இயற்கை எய்தினார். திருச்சி மாவட்டம் கே கே நகர் கிளை செயலாளர் திரு ஆ ரா வெங்கடாசலம் அவர்கள் 21/5/2024 அன்று இயற்கை எய்தினார். ஈரோடு மாவட்ட முன்னாள் தலைவர் திரு எஸ் ராஜகோபால் அவர்கள் 4/6/24 அன்று இயற்கை எய்தினார். ஈரோடு மாவட்டம் சிவகரி கிளை இணை செயலாளர் திரு மு சந்திரசேகர் அவர்கள் 14/6/24 அன்று இயற்கை எய்தினார். ஈரோடு மாவட்டம் சிவகரி கிளை தலைவர் திரு சி ஆனந்தம் அவர்கள் 1/7/24 அன்று இயற்கை எய்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தரபெருமாள் கோவில் கிளை துணைத் தலைவர் திரு ப ராமலிங்கம் அவர்கள் 15/7/24 அன்று இயற்கை எய்தினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிளை செயற்குழு உறுப்பினர் திரு வி சுவாமிநாதன் அவர்கள் 2/8/24 அன்று இயற்கை எய்தினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கிளை மூத்த உறுப்பினரும் முன்னாள் துணைத் தலைவருமான திரு டி நடராசன் அவர்கள் 3/8/24 அன்று இயற்கை எய்தினார். நாமக்கல் மாவட்டம் பிரச்சார செயலாளரும் ராசிபுரம் கிளை தலைவருமான திரு ஜி வி சண்முக சுந்தரம் அவர்கள் 11/10/24 அன்று இயற்கை எய்தினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் கிளை முன்னாள் செயலாளர் திரு பி சிவராமன் மாவட்டத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி மாநில மாவட்ட தலைவர் செயலாளர் சிதம்பரம் பொறுப்பாளர்களால் அந்த சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி கலந்து கொண்டு மாநில நிர்வாகிகளை தற்போது மாநில நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் முதலாக நம்முடைய மாநில தலைவர் சிவ திருமேனிக்காரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு அளிக்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு வழங்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு கண்ணன் பொருளாளர்களுக்கு திரு மாதவன் பொருளாளர் அவர்களுக்கு நினைவு வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர்
அடுத்து நம்முடைய மாநில பொருளாளர் திரு மாதவன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி தொடர்ந்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து அது கூட முதல்ல நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு முருகேசன் அவர்களுக்கு திரு முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து மாநில துணைத் தலைவர் திரு ஐயனப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் புலவர் திரு பரமசிவம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து அடுத்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு தன்சிங் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு நகாரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. செல்வராஜன் மேடைக்கு வருவார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செல்வராஜ் மாநில பிரச்சார செயலாளர். அடுத்து அடுத்து மாநில இணைச் செயலாளர் திரு ரகுபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கி ரகுபதியா வாங்க. அது பிடிக்கும். அடுத்து நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு தண்டபாணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து
நினைவுபரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம்முடைய மாநில பிரச்சார வீரகி அண்ணன் சிவராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கொண்டாட சிறப்பு செய்கிறீர்கள். அடுத்து நமது மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மாநில நியமன செயற்குழு உறுப்பினர்கள் 5 பேரில் 3 பேர் வந்திருக்கிறார்கள். 3 பேருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து மாநில செயற்குழு உறுப்பினர் சிவராஜ் அவர்களுக்கு மரியாதை அடுத்து மாநில செயற்குழு உறுப்பினர் வள்ளுவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். வள்ளுவர் சரி தொடங்குகிறது. அடுத்து மாநில தலைவர் தலைமை உரை ஆற்றுவார். அடுத்தது பேரவை நிகழ்ச்சி தொடரும். அமைச்சர் அவர்கள் 11:30 வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர் வந்த பிறகு அந்த நேரத்தில் தொடரும். இப்பொழுது தலைமை உரை மாநில தலைவர். கையெழுத்தே வரல. 17 மாவட்டம் கையெழுத்து 1000 வருஷம் போட்டாங்க. கையெழுத்து ஓய்வற்ற அலுவலர் படிவத்தை கம்ப்ளீட் பண்ணி வாங்க. மாநில பேரவை இதுதான் முக்கியம்.
புதுக்கோட்டை வரலாற்று சிறப்புமிக்க அந்த அடிக்கடிக்கல அந்த அடிக்கிறீங்களா அந்த பேச்சு தருமபுரி மாவட்டத்தின் இன்னும் ஒரு சேர்த்தா ஒன்று நீ சொல்லுங்க அது பெரிய வேலை பேசி போய் இதுலேயே டிலே பண்ணீங்கன்னா 4 மணி நேரம் வரைக்கும் டைம் சரியா இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாநில மையம் மாநில தேர்தல் நடத்துவதற்கு அனுமதி தந்தார்கள். மாநில மையத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையில் இருந்த முடிவெடுத்ததற்கு பிறகு இதை நாங்கள் ஏற்கனவே புதுக்கோட்டையிலே ஒரு பேரவை ஒரு மாநில தேர்தல் நடத்தியிருக்கிறீர்கள். அறநாய்க்கு இந்த வாய்ப்பை தாருங்கள் என்று அறநாய் மனிதர்களுடைய ஆதரவுகளுக்கு அன்பர்கள் கேட்டார்கள். அவருடைய விருப்பத்தை ஏற்று என்னிடம் 60 மாநில பேரவை மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக இயக்கத்தில் நடத்தியிருந்த நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் இயக்கம் என்ன செய்கின்றது, இயக்கத்துடைய செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் தீர்மானங்களை எல்லாம் அவருடைய உரையிலே வாசிக்க இருக்கிறார், பேச இருக்கிறார். அருமைமிக்க நம்முடைய இயக்க பொதுச் செயலாளர்களே, இயக்கத்துடைய பொக்கிஷம் மாநில பொருளாளர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமையாளர்களே, மாநிலத்துடைய துணைத் தலைவர்கள் கண்ணன், முருகேசர், ஐயனப்பிள்ளை, பரமசிவம், தனசி உள்ளிட்ட மாநில துணைத் தலைவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வாசாரதி அவர்களே, பிரச்சார செயலாளர் செல்வராஜ் அவர்களே, இணைச் செயலாளர்கள் ரகுபதி, சுபாஷ் சந்திர போஸ், சந்திரசேகரன், தண்டாபாணி, கங்காதர் உள்ளிட்ட இணைச் செயலாளர்களே, மாநில நியமனம் செய்து இயக்கத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய நிதிவிழா மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் பரமசிவம் அவர்களே, ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பக்ரிசாமி அவர்களே, தம்பி அன்பு சிவராஜ் அவர்களே, அருமை தம்பி வள்ளுவன் அவர்களே, மற்றும் மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களே, மாநில பேரவை உறுப்பினர்களே, அனைத்து கிளைகளுடைய நிர்வாகிகளே, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சிறப்பை குறித்த வகையில் செயல்படுத்தியிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அருமை சகோதரர் மற்றும் சுப்பையா அவர்களே, மாவட்ட செயலாளர் சிதம்பரம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் புதியமூர்த்தி அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர்கள் மணிவண்ணன், சவுந்தரராஜன் அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் வடிவே கலராஜ் அவர்களே, மாவட்ட பிரச்சார செயலாளர் கல்யாணபெருமாள் அவர்களே, இணைச் செயலாளர் ஜெயராமன் அவர்களே, இந்த பேரவையா அல்லது மாநில மாநாடா என்று இயக்கத்தக்க வகையிலே ஒரு மாதமாக உழைத்து இந்த பெருமையை உருவாக்கி இருக்கின்ற அந்த காட்சிகளை மாநிலத்திலிருந்து வெளியேற்றிருக்கின்ற அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், இணை நிர்வாகிகளோடு இயக்கத்தக்க வகையில மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட தலைவர் பொறுப்பெடுக்கக்கூடிய சுப்பையாருக்கு உறுதுணையாக செயல்படுகிற இந்த நிலையுடைய தலைவர் துரைசாமி அவர்களே, செயலாளர் இளஞ்செழியன் அவர்களே, பொருளாளர்
அருணாசலம் அவர்களே, துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, இணைச் செயலாளர் வீரசேகரன் அவர்களே, மணமேல்துறை ஆவலாளர்களுடைய நிர்வாகிகள் தலைவர் குணசேகரன் அவர்களே, செயலாளர் முகமது மீராஸ் அவர்களே, சீனி இடியன் அவர்களே, துணைத் தலைவர் மகாலிங்கம் அவர்களே, இணைச் செயலாளர் நிசார் அவர்களே, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 1999 தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கு நிறுவனர் நாராயணன் அவர்களுக்கு உறுதுணையாக பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு அவரோட நண்பராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்த இயக்கத்தை அமைப்பித்த 6 நண்பர்கள் ஈரோடுடைய சொக்கலிங்கம் அவர்கள் மாநில துணைத் தலைவராக பணியாற்றியவர். அதுபோல புதுக்கோட்டையில் வீடு சிவ கருப்பையா அவர்கள், ராமன் அவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர்கள். அதே போல அவருக்கு மிக மிக நெருங்கிய நண்பராக இருந்த புதுக்கோட்டையை சேர்ந்த பி சுப்பிரமணியம் அவர்கள். பிஎஸ் இருந்தாலே தமிழக வருவாய்த்துறைக்கு அதிகாரம் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த மாவட்டத்தில் சுப்பிரமணியம் அவர்கள் மாணவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள். இந்த இயக்கத்தை அமைப்பதில் உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களெல்லாம் இன்றைதான் இல்லை என்றாலும் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் என்றெல்லாம் அருள்நாட்டியிலே மாநில பேரவையை கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய சிற்பிகள் புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர்கள். அதுபோல திருச்சி பொதுக்குழு நடைபெற்ற 30/9/2014 அருள்நாட்டிலிருந்து திருச்சிக்கு வரையிலிருந்து கலந்து கொண்ட என்னுடைய நண்பர் சண்முகம் அவர்கள் அந்த பேரவையை கலந்து கொண்டு வந்த பொழுது திடீரென்றவருக்கு மயக்கம் ஏற்பட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டதற்கு பின்னாலே அந்த பேரவையை கலந்து கொண்டு வரையிருந்தவர் அன்றையெல்லாம் உயிரை இழக்கின்ற நிலையில் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த அளவிற்கு ஒரு தியாகி இந்த அருணாங்கியை சேர்ந்தவர், இந்த அருணாங்கி கிளையை சேர்ந்தவர் சண்முகம் அவர்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து அவர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு அரிய வாய்ப்பை இந்த பேரவையின் மூலம் நம்முடைய இளங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல 9/6/1999 போராட்டம் ஆண்டுமையில் அறிந்த பொழுது திருமயம் தாலுகாவில் நடைபெற்ற ஊருக்கு ஆர்ப்பாட்டத்திலே உடல் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது உயிரை நீண்டவர்கள் நம்முடைய பி சுப்பிரமணியம் அவர்கள். அவரெல்லாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த பேரவையில் உணர்வுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த இயக்க வீர வணக்கத்தை அவர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், அருணாங்கி கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மணமேல்துறை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஆட்சியின் கல்லூரிய முதல்வர் இந்த இடத்துல பேரவை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது வருகின்ற வாகனங்களால் நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் பொறுப்பு சுமையா அவர்களிடம், நம்முடைய ஒன்றிய செயலாளர், நம்முடைய வட்ட செயலாளர் துரைசாமி அவர்கள், இளைஞரை அவர்களிடம் வாழ்க்கை கல்லூரி சந்தித்து வருகின்றவருடைய வாகனங்களை இருக்க வேண்டும் பொழுது மன மகிழ்ச்சியோடு இந்த மைதானத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாகனத்தை எல்லாம் நிறுத்துவதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று அனுமதி தந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட மையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய சுமையாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வரப்பட்டிருக்கிறேன். படுகொள்வதற்கு இனிமையானவர், அனைவரிடத்திலும் இணக்கமாக பழகக்கூடியவர், ஒரு நல்ல சமூக சேவர், நிகழ்ச்சியிலான நல்லாசிரியர் பெற்ற அருமை என்ற நண்பர், ஆசிரியர் பணியிலே முத்திரை கொடுத்தவர். இந்த பகுதியிலே சுமையா என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருக்க முடியாது. அவர்களிடத்திலே படித்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார். அவரால் முன்னேறியவர்கள் என்றெல்லாம் இந்த மாநாடு சிறப்பதற்கு அவருடைய தலைமையை நன்கொடை தர வேண்டும், பொருட்கள் தர வேண்டும் என்று கேட்டபொழுது மனமகிழ்ந்து இந்த வேலையை உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய பணி என்பது மாநில
பேரவைக்கு பயன்படுத்தியிருக்கிறது. அவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை பற்றி ஒரே ஒரு செய்தி சொல்ல நான் இந்த நேரத்தில் சொல்வது மிக பொருத்தமாக இருக்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 30 விழாவை கலந்து கொண்டிருக்கு. நான் பொதுச்செயலாளர் பொருளாளரும் பார்த்தசாரதியும் ரகுபதி போன்ற நண்பர்கள் எல்லாம் சந்திரசேகர் சென்றிருந்தோம். அந்த விழாவை பேசுகின்ற பொழுது ஓய்வூதியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பணி என்ன, எப்படி பணியாற்ற வேண்டும் என்று சில சிறப்பான கருத்துக்களை செய்கின்ற பொழுது கருவூலத்தோடு உணவை வளர்த்துக் கொள்ளுங்கள், வங்கியோடு உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள், மூத்த ஓய்வூதியர்களை இடத்திற்கு சென்று சந்தித்து அவருடைய நலனை விசாரித்து வேலையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் செய்கின்றவர் அதனால் உறவை வளர்க்க வேண்டும் என்று ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டத்திலே பேசினார் அவருடைய பொதுச்செயலாளர் என்று சொன்னார். எந்த அளவிற்கு அவருடைய பணியை முற்று கவனிக்கின்றார், எந்த அளவிற்கு அவருடைய பணி சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சான்றாக அவருடைய பொதுச்செயலாளர் பாராட்டப்பட்டவர். சாதாரண ஒரு பொதுச்செயலாளர் யாரை பாராட்ட மாட்டார். விழா நடத்துவதை கூட எவ்வளவோ கமிஷன் போடுவார். ஏன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுவையா இதேப்பா பொதுச்செயலாளருக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறாரு. ஒவ்வொன்றையும் துல்லியமாக ஒரு எழுத்து சரியா இருக்கா, வாசகம் சரியா இருக்கா என்றெல்லாம் எங்களை தோன்றி பிரிவை படிப்பதை இருக்கின்றாரே. எப்படிப்பட்ட மாநில பொதுச்செயலாளர் என்று நம்முடைய சுவையா அவர்கள் இந்த மாநில பேரவை நடத்துவதன் மூலம் அவருடைய பணிகள் மூலம் நம்முடைய பொதுச்செயலாளர் ஆற்றலை திறமையை மிக அருமையாக என்பது மட்டுமல்ல நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி குணாந்தார். அந்த அளவிற்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல மாமனிதர் சுப்பையா அவர்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால மிக சிறப்பாக செயல்படுகின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். மாநில மாநாட்டை கூட இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கும் சிறப்பாக மாநில பகுதியின் சார்பிலே நன்றியை கூறுகின்றோம். நேரத்தில் காலையிலும் மதியமும் மாலையிலும் 1 மாதமாக சுப்பையாவும் விவசாயியும் தொடர்ந்து அலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்திருக்கிறோம், அடுத்து செய்வதற்கு ஆலோசனை கூறுங்கள் என்று என்னை தொடர்ந்து வேலை வாங்கி அதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி அவருடைய பணிக்கு ஒரு உதாரணம் ஒவ்வொரு ஓய்வூதியர்களின் இல்லத்திற்கும் சென்று அழைப்புகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கை அழைத்து வருகின்ற பணியிலே மதிய உணவை கூட சாப்பிட முடியாத சில கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் தவிர்த்திருக்கின்றார். நம்முடைய சுவையா அவர்களும் நம்முடைய விவசாயிகளும் நம்முடைய இளைஞர்கள் செயலாளர்களும் மிக சிறப்பாக அண்ணா சகோதரர்கள் பணியாற்றியிருக்கார்கள் என்று சொன்னார். இப்படி திட்டங்கள் செயல்படுவதிலே வந்தவர்கள் சிறந்தவர்கள் அறநாட்டிகளை ஆவலாளர்கள் மனதில் கொடுக்கிற அருமை சகோதரர் உணர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இவருடைய ஜீராசாரம் இருக்கிறார். இவர்களெல்லாம் திட்டமிட்டு செயல்படுவதிலே வல்லவர்கள். அந்த வகையிலே தான் என்னிடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்கள். நேற்று இரவு வெளிமாவட்டத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலையிலே உணவு வழங்கியிருக்கிறார்கள். பேருந்திலிருந்து மண்டபத்துக்கு வருவதற்கு 2 கிலோமீட்டர் வாகன வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். வேன் கார் இந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்து எங்கும் இல்லாத அளவிற்கு அரசாங்கம் ஒரு புதுவை வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட வசதிகளை செய்திருக்க நீங்கள் இது போல மற்ற மாவட்டங்களில் நடக்கின்ற பேரவைக்கு செய்ய முடியுமா என்று விஜயிக்கிற வகையிலே இந்த மாநாடு பேரவை என்பது மாநாடாக திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சிறப்பு மிக்க இந்த பேரவையிலே மிக சிறப்பாக எங்கும் இல்லாத அளவிற்கு அறந்தாங்கியில் நம்முடைய அன்பு சுப்பையா அவர்கள் இந்த மண்ணின் அறிஞர் ஒன்றியலாளராக ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக என்றெல்லாம் நம்முடைய எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அனைவருக்கும் அனைத்து திராவிட மாற்றம் ஆட்சியில் சிறப்பாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சிறப்புமிக்க அமைச்சரவையிலே நம்மளே வழங்கி விடுதலை நலத்துறை என்ற பொறுப்பை கொடுத்து மிக சிறப்பாக பணியாற்றி
இந்த வாழ்க்கையிலிருந்து நம்முடைய முதல்வர் என்ன நினைக்கின்றாரோ அதை விட வேகமாக துணைவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை விட சிறப்பாக பணியாற்றுகின்ற பெருமை மிக்க நம்முடைய மாற்றுப்பட்டி அமைச்சர் சுரங்கி கையலாளர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறார்கள். நம்முடைய மாநில பேரவை இருந்து மாநில மாநாடு வந்து இல்லை அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற அம்மாதி நிர்வாகிகளை மனம் நிர்வாகிகளை பாராட்டுகிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களுக்கு வருகிறார்கள். அவரே வாயிலாக மாண்புமிகு நிறைவேற்றவர்களுக்கு நம்முடைய கோரிக்கை மண்டல புத்திசாளர்கள் உரையாற்ற வழங்க இருக்கிறார்கள். பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்ற முக்கியமாக 700 வயதானவர்களுக்கு 10% அரசு கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரிடத்தில் பொதுச்செயலாளர் நான் பொருளாளரும் வாக்குச்சாலை செல்வராஜும் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து 10% சொன்னதை தர வேண்டும் என்று கேட்டோம். மகிழ்வோடு உரையாடினோம். குறைந்தபட்சம் 75 கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் முதல்வர் சந்தோஷத்திற்கு தேதியை வாங்கி கொடுத்து உடன் இருந்து நம்முடைய கோரிக்கையை வரிசை செய்த வகையிலே திருச்சி சிவா அவர்கள் பேசினார், பரிந்துரைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த ஒரு கோரிக்கை நிறைவேறுகிற நம்பிக்கை சிவா வேட்பாளர்களுக்கு வந்திருக்கிறார் என்பதை சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை நாம் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக வருகின்ற மாவட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவோமா, எப்பொழுது நடத்துவோம் என்பதையெல்லாம் எங்களுடைய கருத்துக்களாக கூற வேண்டும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கின்ற நிறைய குறைகள் இருக்கின்றன. அரசுடைய சட்டத்திட்டங்களையும் பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வல்லுநர்களை கொண்ட ஒரு கருத்தரங்கம் நடத்தலாமா என்ற யோசனையும் இருக்கின்றது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும். மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். நீங்கள் உரையாட வருகின்ற பொழுது சுருக்கமாக 3 நிமிடத்திலே நீங்கள் உரையாற்றினால் 30 மாவட்டங்களுக்கு பேச வேண்டியிருக்கிறது. மாநில நிர்வாகிகள் பேச வேண்டியிருக்கிறது. உறுப்பினர்களை சேர்க்கை அதிகமாக்குங்கள், மூத்தவர்கள் சந்தாவை அதிகமாக்குங்கள் என்பதை கூறி உறுப்பினர் பட்டியல் படிவம் 6 படிவம் 7 மாநில மாவட்ட பங்குத்தொகை மாவட்ட தலைவர்கள் உறுதியேற்றுக் கொண்டு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நேரத்திலே கூறி புதிய கிளைகள் இந்த ஆண்டிலே கள்ளக்குறிச்சி மாவட்ட வானாபுரம் கிளையும் மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு கிளையும் ஆக 2 மாவட்டத்துடைய தலைவர்கள் 2 புதிய கிளை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாநில பேரவையின் சார்பிலே பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மாநில மையம் மாவட்ட மையம் இளைஞர் எல்லாரும் நிதி நெருக்கடி இருந்தால் கூட இளைஞர் தந்தால்தான் மாவட்டம் செயல்பட முடியும். இளைஞர் தந்தால்தான் மாநில மையம் செயல்பட முடியும். அந்த வகையிலே பொருளாதாரத்தில் குறைந்த சிரமத்தோடு நம்முடைய பொருளாதாரர்கள் இங்கே அறிக்கையை வாசிக்கின்ற பொழுது பொருளாதார நிலையை பற்றி விரிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு மாவட்ட நிர்வாகிகளுக்கோ இலை நிர்வாகிகளுக்கோ ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கிளை நிர்வாகிகள் உங்களால் முடிந்த அளவில் நாம் பல்வேறு செய்திகளை தந்திருக்கின்றோம். இப்பொழுது
மாண்புமிகு அமைச்சர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவுக்கு வழங்கியும் நம்முடைய ஓய்வு தலைவர்கள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளிலே இங்கே இசைவை கொண்டு நாம் குறித்த நேரத்தில் வந்திருந்து அவருடைய வாழ்க்கையையும் நம்முடைய உணர்வுகளையும் அவர்கள் நிறைவேற்றி தர இருக்கிறார்கள். அவர்களோடு வருகின்ற முந்தைய நகர்மன்ற உறுப்பினர் துளசிராமன் அவர்களுக்கு அவரோடு வருகின்ற முத்தப்பன் உருவாக்கப்பட்ட முன்னாள் தலைவர் அவர்களுக்கு ஆதரிக்கப்படுகிறது. அன்போடு அமைச்சரோடு வருகின்ற அவரோடு வருகின்ற அவர்கள் அன்போடு செயல்பட மாவட்ட ஊரகத்துறை மாவட்ட தலைவர்கள் மாண்புமிகு அமைச்சர்களை வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். அடுத்த செயலாளர் அமைப்பு செயலாளர் ஆய்வு அவர்கள் அன்போடு வரவேற்று வருகிறோம்.
நல்லா இருக்குல்ல அருமை. நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? அதான் நான் விசாரிச்சேன். காவிரி மதுரையா? அப்படியா? போய் போட்டுட்டே இருங்க. மினிஸ்டர் போர்டு கட்டப்பட்டு நான் வரேன். கோயிலுக்கா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்